Telu Intan Jalan Chico Sungai Lampamil கடந்த மாதம் கலக தடுப்பு போலீஸ்காரர்களில் 9 பேர் உயிரிழந்ததற்கான விபத்திற்கு காரணமாக இருந்த லாரியில் 70 விழுக்காட்டிற்கும் கூடுதலான எடை ஏற்றி இருந்ததே காரணம் என தெரிய வந்துள்ளது. அந்த லாரி கலக தடுப்பு போலீஸ்காரர்களை ஏற்றி சென்ற ட்ரக்குடன் ஏற்பட்ட விபத்திற்கு பாதுகாப்பு பலவீனம் மற்றும் சம்பந்தப்பட்ட லாரியின் நடவடிக்கை நடைமுறையும் மற்றொரு காரணம் என சிறப்பு விசாரணை குழுவின் தொடக்கக்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி நிகழ்ந்த அந்த சம்பவத்தின் போது அந்த சரக்கு லாரி 40,960 கிலோ சிறுகற்களை ஏற்றி சென்றது. அனுமதிக்கப்பட்ட 24,000 கிலோ எடையை விட 70.67 விழுக்காடு கூடுதலான எடை அதுவாகும். மேலும் ஜேபிஜே எனப்படும் சாலை போக்குவரத்து துறையின் சாலை பாதுகாப்பு பரிசோதனையிலும் அந்த லாரி தவறியுள்ளதோடு அந்த வாகனம் 15 விழுக்காடு தேர்ச்சி புள்ளிகளை மட்டுமே அது பெற்றிருந்ததோடு பாதுகாப்பு அம்சங்களுக்கு தேவையான அனைத்து 7 தகுதிகளையும் நிறைவு செய்யவில்லை. அதே வேளையில் FRU ட்ரக்கின் பாதுகாப்பிலும் சில பிரச்சனைகள் இருப்பதை விசாரணை அறிக்கை சுட்டிக்காட்டியது. முன் இருக்கைகளிலும் பின் இருக்கைகளிலும் பாதுகாப்பு பெல்ட் இல்லை. மேலும் பின்னால் பயணிகள் அமர்ந்திருந்த இடத்தில் அவர்களது தலைப்பகுதி இடத்திலும் பாதுகாப்பு வசதிகள் இல்லை. இத்தகைய பாதுகாப்பு பலவீனங்கள் அதில் இருந்தவர்கள் உயிரிழப்புக்கும் காயம் ஏற்படுத்துவதற்கும் காரணமாக இருந்த அபாயத்தையும் விசாரணை குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.